அஸ்ஸலாமு அலைக்கும். நெறைய காசு குடுத்து மாய்ஸ்சரைசரோ, இல்ல ஒரு ஸ்கின் கிரீமோ வாங்கணும்னா டக்குன்னு வாங்கிருவோம். ஆனா, இதெல்லாம் பண்ணி தடவுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும்னா, யாருமே காதுல வாங்கிக்க மாட்டோம். ஆனா, எங்க அப்பா நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் இந்த மாரி மஞ்சள் பொடி ஒண்ணு அரைச்சு குடுப்பாரு. சூப்பரா இருக்கும். நெறைய ஹெர்ப்ஸ் எல்லாம் சேர்த்து நெறைய அரைச்சு வச்சிருப்போம். குளிக்கும்போது தேய்ச்சுட்டு குளிப்போம். செம்ம சூப்பரா இருக்கும். எப்படி செய்றதுன்னு சொல்லவா? நம்ம ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்கிறதுக்கும், பிம்பிள்ஸ் வராம இருக்கிறதுக்காகவும் இந்த ஆவாரம் பூ, பூலங்கிழங்கு சேர்த்திருக்கோம். இது கூடவே கஸ்தூரி மஞ்சள், கோரைக்கிழங்கு நல்ல க்ளோ குடுக்கும் ஃபேஸ்க்கு. இது கூடவே சந்தனம், அப்புறம் வெட்டி வேர், பாதாம், உளுந்து, பார்லி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைசிங்கா இருக்கணும்ன்றதுக்காக செம்பருத்தி, இது கூடவே அதிமதுரம் நல்ல ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணும். கூடவே கொண்டக்கடலை, மஞ்சிஸ்டாலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டார்க் ஸ்பாட்ஸ் அதாவது கரும்புள்ளி எல்லாமே குறையும். எண்ணெய் பிசிக்க குறைக்கிறதுக்கு பச்சை பயிறு, இது கூடவே ஸ்கின் பளபளன்னு இருக்கிறதுக்கு ரோஜா இதழ், கார்போக அரிசி, இது கூடவே ஆரஞ்சு தோல், வெந்தயம், கசகசான்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் சேர்த்திருக்கு. வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியும். அன்ஈவனா இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஃபேஸ் ஒரு கலர்ல இருக்கும், பாடி ஒரு கலர்ல இருக்கும். அவங்களாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இதெல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தான் சுத்தமா டைமே இல்லையே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நான் டேக் பண்ணியிருக்க பேஜை செக் பண்ணி பாருங்க. ஷாரா ஹெர்பல் இவங்க கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ்ல இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து சூப்பரா காய வச்சு அதை அழகா அரைச்சு பேக் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் தேவைப்படுதோ கண்டிப்பா உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய்.